ஏறும் ஊரும் எங்கள் ஏறும் ஊரும், இது ஆகாசவாணியின் ஏறும் ஊரும். விவசாயியின் அனுபவம் பேசும், விஞ்ஞானியின் கருத்துகள் வலு சேர்க்கும், வேளாண்மை பாடம் புதுமை சொல்லும், விவசாயத்தின் பாதை வெளிச்சம் கொள்ளும். சாகுபடி தொழில்நுட்பம் தெரிந்து கொள்வோம், மானியங்கள் பற்றியும் அறிந்து கொள்வோம், வளமான நாளை உருவாக்குவோம், விவசாயம் காப்பதில் பெருமை கொள்வோம். ஏறும் ஊரும் எங்கள் ஏறும் ஊரும், இது ஆகாசவாணியின் ஏறும் ஊரும், FM ரெயின்போ கோவையின் ஏறும். வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் நமது ஆகாஷவாணி கோயமுத்தூர் வானொலி நிலையமும் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி. ஜானகி அவர்கள். இவர் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் பேராசிரியராக 21 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க துறைகளில் பணியாற்றியுள்ள இவர் களைக்கொல்லி மூலக்கூறுகளின் இயக்கவியல் மற்றும் மண் சூழலில் அவற்றின் தாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மண்ணறிவியல், தாவர வேதியியல் மற்றும் ஊட்டச்சத்து, இயற்கை மற்றும் நிலையான வேளாண்மையில் மண்வள மேலாண்மை ஆகியவற்றில் வலுவான தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக கடந்த 6 ஆண்டுகளாக நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி வரும் இவர் பருத்தி, சோளம் மற்றும் மஞ்சள் பயிர் சாகுபடி முறைகளில் மண் தரம், பயிர் விளைச்சல் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அவற்றின் நீண்டகால விளைவுகளை மதிப்பிடும் மீளுருவாக்க மற்றும் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளார். இவர் 12 முதுகலை மாணவர்களுக்கும் 3 முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் வெற்றிகரமாக வழிகாட்டியுள்ளார். மேலும் இளங்கலை திட்டப்பணிகளுக்கும் வழிகாட்டி வருகிறார். இளங்கலை, முதுகலை, முனைவர் மற்றும் தொலைநிலை கற்றல் மாணவர்களுக்காக மண் அறிவியல் மற்றும் அங்கக வேளாண்மை துறையில் சுமார் 42 பாடங்களை கையாண்டுள்ளார். மண்வளம், அங்கக வேளாண்மை, மண் உயிரியல், ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் நிலையான வேளாண்மை தொடர்பான ஆராய்ச்சி திட்டங்கள், ஆய்வறிக்கை பணிகள் மற்றும் ஆய்வக அடிப்படையிலான ஆய்வுகளில் மாணவர்களுக்கு வழிகாட்டியுள்ளார். இவர் தமிழ்நாடு அரசின் சிறந்த ஆராய்ச்சியாளர் விருதை பெற்றுள்ளார். மேலும் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க துறையில் சிறந்து விளங்கியதற்காக 10க்கும் மேலான விருதுகளையும் கௌரவங்களும் பெற்றுள்ளார். அதேபோல இவர் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான தரமான ஆய்விதழ்களில் 107 ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டதுடன் கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளில் பங்கேற்று 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். நிகழ்ச்சியை கேட்போமா? வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த பாடப்பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் சத்து மேலாண்மை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என் பேர் ஜானகி. நான் மண்ணியல் துறையில் பேராசிரியராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேங்க. விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் தெரியும்,
மண் வளம் தான் அடிப்படை. மண் வளமே மனித வளம் இல்லைங்களா? அதனால் மண் வந்து வளமாக இருக்கணும். நம்ம விவசாயம் நல்லா பண்ணணுனாலே முக்கியமாக அங்கக வேளாண்மை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக நம்ம மண் வந்து வளமாக இருக்கணும். சரி, மண் வளம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும். நம்மளும் அதை எப்படிலாம் கண்டுபிடிக்கலான்ற முறையை வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. மண்ணை மாதிரி எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அதை வந்து அந்த காரணிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு விவசாயி வந்து தான் நிலத்தை தானே எப்படி மண் வளமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்க கரிம சத்தின் அளவை பொறுத்து தான் நம்ம மண் வளமாக இருக்கா இல்லையான்னு சொல்லலாம். ஓகே, அந்த கரிம சத்தை வந்து நம்ம கரிமம்னு சொல்லுவோம், அங்ககம்னு சொல்லுவோம், கார்பன் சத்துன்னு சொல்லுவோம். இந்த கரிமம் வந்து எவ்வளோ மண்ணில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.5% கம்மியாக தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மண் வகைகளில். ஆனால் அது 1% மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம மண் வளமாக இருக்கும். வளமாக இருக்குதுன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மண்ணில் பயிர்களுக்கு நன்மை தரக்கூடிய சத்துக்களை சுழற்சி பண்ணக்கூடிய, அதேமாதிரி நோய் காரணிகளை கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் நிறைய இருக்கும். அதனால் மண்ணில் ஏற்கனவே இருக்கிற சத்துக்கள் சுழற்சி நன்றாக இருந்து பயிருக்கு வந்து எடுத்துக்கொள்ளும் நிலைமையில இருக்கும். அப்போ அந்த கார்பனை கண்டிப்பாக நம்ம 1% மேலே கொண்டு வரணும். கொண்டு வரதுங்கிறது அங்கக வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 1% மேலே கொண்டு வந்தால் தான் நம்மளால் வந்து வெற்றிகரமாக அங்கக வேளாண்மையை பேண முடியும். அப்போ விவசாயிகள் வந்து மண் வளத்தையும் பேணணும், அதே நேரம் சத்துக்களையும் பயிர்களுக்கு கொடுக்கணும் அங்கக வேளாண்மையில். அப்போ நம்ம இதுக்கான செயல்முறைகள் வந்து ரெண்டுக்குமே ஒன்றே தான். முன்னாடி பாடப்பகுதிகளில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு செயல்முறை செஞ்சீங்கன்னா அதை வந்து உதாரணத்துக்கு கலை மேலாண்மைக்காக நீங்கள் நவதானியம் போட்டிங்கன்னா களைகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, அது பூச்சி நோய் காரணிகளையும் கண்ட்ரோல் பண்ணும், அதே நேரத்தில் மண்ணோட வளத்தையும் பெருக்கும். அப்போ ஒரு செயல் பலதரப்பட்ட நன்மைகளையும் நமக்கு கொடுக்கும். அப்போ மண் வளத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுவே சத்து மேலாண்மைக்கு உகந்ததாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம சில சத்துக்களை அதிகமாக கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வயலில் இருக்கிற இல்லைன்னா வெளியில் இருக்கிற இடுபொருட்களை நம்ம வாங்கி போடணும். விவசாயிகளுக்கு தெரியும் பயிருக்கு வந்து 17 வகையான சத்துக்கள் தேவை. அவை பேரூட்டங்கள், இரண்டாம் நிலை ஊட்டங்கள், நுண்ணூட்டங்கள் 3 வகையாக பிரிப்போம். இதில் பேரூட்டங்கள் தான் மிக மிக முக்கியம். அதாவது தலை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இது மிக அவசியம். இதை சமச்சீராக கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க விவசாயத்தில் உரம் போட்டு பூச்சி மருந்து அடித்து பண்ணுற விவசாயத்தில் நீங்கள் யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ்னு கொடுத்துருவீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கக வேளாண்மையில் இதை 3ம் சமச்சீராக கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இடுபொருட்கள் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம அதை வந்து சேர்த்து வச்சு அதை மேம்படுத்தி நம்ம வயலுக்கு இடணும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு கரிம பொருளும் சேரும், சத்துக்களும் சுழற்சி ஆகும். நம்ம எதெல்லாம் வந்து மண் வள மேலாண்மைக்கு பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் சத்துக்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல கால்நடை கழிவுகள். ஸோ நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு விவசாயி அங்கக வேளாண்மை பண்ணுறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக கால்நடைகளை வச்சுருக்கணும். அதாவது ஆடு, மாடு, கோழி, அது மாதிரி கால்நடைகள் இல்லாமல் அங்கக வேளாண்மை பண்ணோமா நம்மளால் வெற்றிகரமாக நடத்த முடியாது, செய்ய முடியாது. அடுத்து கால்நடை கழிவுகளில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது தொழு உரம், மக்கிய தொழு உரம்னு சொல்லுவோம், கம்போஸ்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கோழி எரு, ஆட்டு எரு, வேறு கால்நடைகள் இருந்தால் அதோட எருக்களையும் நம்ம மக்க வச்சு பயன்படுத்தலாம். இதில் எல்லா சத்துக்களும் இருக்கும். ஆனால் நீங்கள் உரங்களில் போடுற அளவுக்கு சத்துக்கள் இருக்குமானா இருக்காது கண்டிப்பாக. உதாரணத்துக்கு ஒரு 100 கிலோ யூரியா போட்டிங்கன்னா அதில் 46 கிலோ தலை சத்து கிடைக்கும் ஒரு பயிருக்கு. இப்போ ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை போட்டு விவசாயிகள் பயிர் நல்லா பசுமையாக வரும், சந்தோஷமாக இருப்பாங்க. அதே அங்கக வேளாண்மையில் நம்மளால் வந்து ஒரு டன் தொழு உரத்தை போட்டால் அந்த சத்து கிடைக்குமானா தலை சத்து கண்டிப்பாக கிடைக்காது. அதனால தான் நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமே பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் பண்ணுறப்ப கடைசி உழவின் போது 12 டன் தொழு உரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யாரும் போடுறதில்லை, ஏன்னா நமக்கு பற்றாக்குறையாக இருக்குது. பட் அங்கக வேளாண்மை பண்ணுறப்ப கண்டிப்பாக விவசாயிகள் அவ்வளோ தொழு உரம் போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ தொழு உரம் எடுத்திங்கன்னா 0.5% தான் தலை சத்து இருக்குது. அது அரை கிலோ தான் கிடைக்கும். உங்களுக்கு யூரியாவில் ஒரு 100 கிலோவில் 46 கிலோ தலை சத்து கிடைக்குது. ஆனால் தொழு உரத்தில் 0.5% தான் கிடைக்குது. அப்போ அதனால தான் டன் கணக்கில் போட சொல்கிறோம். அப்போ நமக்கு வந்து யூரியாவோட இது நன்மையற்றது அப்படின்னு சில விவசாயிகள் யோசிப்பாங்க. கண்டிப்பாக இல்லைங்க. யூரியாவில் வந்து ஒரே ஒரு சத்து தான் பயிருக்கு கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் தொழு உரமாக போடுறப்ப உங்களுக்கு தலை சத்தோடு சேர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயிருக்கு தேவையான 17 சத்துக்களும் கிடைக்கும். அதாவது தலை, மணி, சாம்பல் சத்துக்கள் மற்றும் இரண்டாம் நிலை ஊட்டங்கள், நுண்ணூட்டங்கள் எல்லாமே பயிருக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் அளவு கம்மியாக இருக்கும். ஆனால் அது எல்லா பயிருக்கு சமச்சீர் அளவில் எல்லாமே கிடைச்சிரும். அதனால் கண்டிப்பாக தொழு உரத்தை விவசாயிகள் போடணும். அடுத்து கோழி எரு, ஆட்டு எரு இது இருந்தாலும் பயன்படுத்தலாம். வெள்ளாட்டு எரு, ஆட்டு எருங்கிறது ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழு உரத்தில் வந்து 0.5% தலை சத்து இருக்குன்னு சொன்னேன். ஆனால் ஆட்டு எரு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2% வரைக்கும் தலை சத்து இருக்கும். அப்போ நீங்கள் காய்கறி பயிர்கள், பூக்கள், இந்த மாதிரி தொடர்ந்து அறுவடை பண்ணக்கூடிய வெண்டை, கத்திரி, தக்காளி போன்ற பயிர்களுக்கு நீங்கள் நல்லா ஒரு 3/4 மக்கின ஆட்டு எருவை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு தொடர்ந்து அறுவடை கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா சத்துக்கள் பயிர்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி எருவும் ஒரு முக்கியமான எரு தாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நம்ம கோழி பண்ணையிலேருந்து எரு வாங்குறப்ப அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடனடியாக சேகரித்து தான் இருக்கும். அதில்
பார்த்தீங்கன்னா தலைசத்து நைட்ரேட் வடிவில் இருக்கனால பயிரை சுட்டுடும். அது மட்டும் இல்லாமல் கோழி வந்து நல்லா வளர்ச்சி இருக்கணுன்றதுக்காக நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, சத்து ஊசிகள்லாம் போடுறாங்க. அப்போ அதோட எச்சங்கள்லாம் எங்கெங்கே இருக்கும்? கண்டிப்பாக அது அந்த கோழியோட கழிவுல தான் இருக்கும். அப்போ அந்த கழிவை நம்ம கொண்டு வந்து அப்படியே வயலுக்கு பயிருக்கு போட்டோம் என்றால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகளை பயிர்கள் எடுத்துக்கும், அதாவது நச்சுக்களை. அது வந்து பயிரோட நம்ம காய்கறிகள்லையோ பூக்கள்லையோ தங்கி இருக்கும். நம்ம அந்த தானியங்களை உணவாக சாப்பிட்றப்ப நம்ம உடலுக்கு வந்து அது நம்ம உணவு சங்கிலியை பாதிக்கும். அதனால தான் கோழி எருவை விவசாயிகள் வாங்கினா அது வந்து நம்ம நிலத்துல ஒரு மேடான பகுதியில் வந்து அதை கொட்டி வச்சு மூட்டை மாதிரி போட்டுடணும். முடிஞ்சால் 15 நாளைக்கு ஒரு தரம், கண்டிப்பாக முடிஞ்சா இல்லைங்க, கண்டிப்பாக வந்து 15 நாளைக்கு ஒரு தரம் மாட்டு கோமியத்தை தெளிச்சு விடுங்க. ஏன்னா கோமியம் வந்து ஒரு நுண்ணுயிர் கலவை. நீங்கள் அதை தெளிக்கிறப்ப சீக்கிரமாக அதில் இருக்க நச்சுக்கள்லாம் உடஞ்சி நச்சில் தான் மாறும். அதே மாதிரி ஒரு 20 நாளைக்கு ஒரு தரம் இந்த மூட்டமாக போட்டதை வந்து கலரி விட்டு திருப்பி குவிச்சு வைக்கணும். இது மாதிரி ஒரு 3 மாதம் வச்சிருக்கிறப்ப தொடர்ந்து செய்கிறப்ப உங்களுக்கு கோழி எருவில் இருக்க நச்சுகள்லாம் உடஞ்சி நச்சற்றதாக மாறிடும். சத்துக்களும் ஈஸியாக பயிர்களுக்கு கிடைக்கிற மாதிரி நிலைமைக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பயிர்களுக்கும் இதை போடலாம். கோழி எருவுலையும் நல்ல தலைசத்து இருக்குது, நல்ல நிறைய மணிசத்து, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்டங்கள் இருக்குதுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்தலாம். இது தவிர வேறு கால்நடை கழிவுகள் எது உங்களுக்கு கிடைச்சாலும் அதை மக்க வச்சோ இல்லை பயிர் கழிவுகளோடு சேர்ந்து கம்போஸ்ட் மாதிரி மாற்றி எல்லா சத்துக்களையும் கார்பன் தலைசத்து ரேஷியோன்னு சொல்லுவோம், அதை குறைச்சி நம்ம பயிர்களுக்கு இடுறப்ப பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஓகே, கால்நடை கழிவுகள் இல்லாமல் வேற என்னத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக விவசாயிகள் கண்டிப்பாக பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்களை வயலுக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பசுந்தாள் உரங்கள் அப்படின்னா நம்ம வயல்லே விதைகளை போட்டு வளர்த்து அது ஒரு 45 நாள் 50 நாள் மடக்கி அப்படியே ஓட்டி விடுறதுங்க. தக்கப்பூண்டு, சனப்பை இந்த மாதிரியான பயிர்களை போடலாம். நம்ம இந்த பசுந்தாள் உரங்களுக்கு இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா வேர்முடிச்சுகள் உள்ளதா பயிர் வகை பயிர்கள் குடும்பத்தை சேர்ந்தா இருக்கணும். அதனால தான் தக்கப்பூண்டு சனப்பையை போட சொல்கிறோம். உதாரணத்துக்கு விவசாயிகளுக்கு தேவையான நேரத்தில் தக்கப்பூண்டோ சனப்பையோ கிடைக்கல வச்சுங்க, கவலைப்பட வேண்டாம். உடனே உளுந்து, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, உங்கள் தண்ணி உப்பாக இருக்குது, எங்கள் நிலத்தில் வந்து ஓர நீளம் கொஞ்சம் போட்டால் இதெல்லாம் வராதுங்க அப்படின்னா கொத்தவரங்காய் கூட போடலாம். ஏன்னா அது ஓர நிலத்தில் நல்லா வரும். உங்கள் நிலம் வறட்சியான நிலமாக இருக்குது, தண்ணியே இல்லைன்னா கொள்ளு போடுங்க. ஏன்னா இது எல்லாமே பயிர் வகை பயிர்களை சேர்ந்தது. நீங்கள் ஒரு 40 நாள் செடியை பிடுங்கி பார்த்தீங்கன்னா அது வேரில் வேர் முடிச்சுகள் இருக்கும். அந்த வேர் முடிச்சுகள் வந்து ரைசோபியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியாக்களால் வருது. இந்த பாக்டீரியாக்கள் தான் காற்றில் உள்ள தலைசத்தை கிரகிச்சு நிலைநிறுத்தக்கூடிய தன்மையுடையது. ஏன்னா நம்ம யூரியாவாக கொடுக்குற தலைசத்து வந்து நமக்கு இயற்கையாகவே காற்றில் நிறைய இருக்குது, அதாவது 78% இருக்குது. ஆனால் அது எப்படி பயிருக்கு எடுத்துக்கும், எப்படி அதை நிலத்துக்கு கொண்டு வருது, அந்த வேலையை தான் இந்த நுண்ணுயிர்கள் செய்து ரைசோபியம், அசோஸ்பேரிலம் அப்படிங்கிற அஸ்டோபாக்டர் அப்படிங்கிற நுண்ணுயிர்கள் அந்த வேலையை செய்து. ஸோ அப்போ அந்த நுண்ணுயிர்கள் எதுலேருந்து ஏதாவது ஒரு பயிரோட சேர்ந்து தான் அது வாழும். பல வகையான வழிமுறைகள் அது வந்து வேரோட வளர்ச்சி சேர்ந்து வாழும். இதில் முக்கியமான இந்த ரைசோபியம் இது வந்து கூட்டு முயற்சியாக வாழும். இது வந்து பயிருக்கு தேவையான சத்தை கொடுக்கும், தனக்கு தேவையான உணவு எடுத்துக்க, ஒன்றுக்கு ஒன்று அதை சிம்பயாசிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால ஒரு விவசாயி வந்து நம்ம பசுந்தாள் உரமாக நம்ம வயலில் போடுறது வந்து கண்டிப்பாக பயிர் வகை பயிராக சேர்ந்து தான் இருக்கணும். சரி, இது தவிர பசுந்தலை உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலை சுற்றி உயிர்வேலிகளை வளர்க்கணும், நிறைய மரங்களை வளர்க்கணும். அப்போ அந்த இலைகளெல்லாம் அப்பப்போ நிறைய இலைகள் உற்பத்தி ஆகிடுச்சு, அதை நம்ம அரைக்கி விட்டு வயலில் போட்டு நெல் வயல்லாம் மடக்கி போட்டு உழுதுறலாம். ஓகே, நான் நெல் வயல் நடலப்பா எப்படி பண்ணுறது இதை, இப்போ எனக்கு இலை நிறைய வளர்ந்துருச்சு, எனக்கு நிழலாக இருக்குது வயலை சுற்றி, பயிர்கள் வந்து ஷேடுனால எனக்கு மகசூல் பாதிக்கப்படும் அப்படின்னு விவசாயிகள் நினைக்கலாம். அப்போ என்ன பண்ணால் எப்போல்லாம் உங்களுக்கு இலைகள் உற்பத்தி அதிகமாக இருக்கோ அதெல்லாம் அரைக்கி விட்டு அந்த இலைகளை சின்ன சின்னதாக பண்ணி உங்கள் குப்பை குழியில் எருக்குழியில் போட்டுருங்க. சாணத்தோடு சேர்த்து மக்க வைக்கணும். அதாவது வெறும் சாணமாக நம்ம எருக்குழியில் போடாமல் இந்த மாதிரி இலைகளை சேர்த்துக்கிட்டே வரப்ப அது ஒரு சத்து நிறைந்த குழியாக இருக்கும். வெறும் சாணத்தில் வந்து சத்து கம்மி தான். ஆனால் பசுந்தாள் உரங்களில் பார்த்தீங்கன்னா 2%, 3% வரைக்கும் தலை சத்து இருக்கும். முக்கியமாக சீமை அகத்தி போன்ற மரங்கள் அது எப்படின்னா குத்துச்செடி மாதிரி வளரும். நீங்கள் அரைக்கி கூட நிறைய இலைகள் உற்பத்தி ஜாஸ்தியாக இருக்கும். இதில் தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து எல்லாமே நிறைய இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான பயிர், அதாவது அங்கக வேளாண்மைக்கு. நீங்கள் வந்து வரப்பில் எல்லாமே இதை வளர்க்கலாம். எப்பெல்லாம் பயிர் நடுறீங்களோ அப்போ நிழல் படியும்னு நினச்சிங்களோ அப்போ நீங்கள் அரைக்கி விட்டுருங்க. திருப்பி இது மழை பெஞ்சாலோ ஈரம் கிடைக்கிறப்ப நல்லா வளர்ந்துரும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இதை ஆடு மாடுமே சாப்பிடுங்க. அதனால சீமை அகத்தி பயன்படுத்தலாம். நம்ம வரப்புகளையும் வளர்க்கணும். இந்த வாதநாராயண் வேற என்ன புங்கம் இலை, வேப்பம் இலை உங்களுக்கு சுற்றியும் உயிர்வேலி வைக்கணும். கண்டிப்பாக எப்படினாலும் ஒரு விவசாயிக்கு வந்து ஆடு மாடு வளர்த்துறப்ப நிழல் தேவை. அதுக்காக மரங்களை வச்சுருப்போம் நம்ம தோட்டத்தில் ஒரு பகுதியில். அந்த மரங்கள் நல்ல இலைகள் உற்பத்தி அதிகமாக இருக்கிற மரங்களாக வச்சு நம்ம அந்த இலை தலைகளையும் பயன்படுத்தணும். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம நினைக்கலாம் என்கிட்ட கால்நடைகள் நிறைய இருக்குது, நான் கால்நடை கழிவுகள் நிறைய வயலுக்கு போடுறேன் மக்க வச்சு,
அப்புறம் எதுக்கு நான் பசுந்தாள் உரங்கள் பசுந்தலை உரங்கள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம எப்படி சாப்பிட்றப்ப நமக்கு வந்து சாதம் சாம்பார் அந்த மாதிரி நிறைய வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஏன்னா ஒன்றுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இங்கேயும் மண்ணுக்கு வந்து ஒன்று ஒரு வகையான நன்மையை செய்யும். நீங்கள் வெறும் கால்நடை கழிவுகளை போட்டிங்கன்னா கரிமம் சேரும், சத்துக்கள் சேரும், அப்புறம் அதோட சில நுண்ணுயிரிகள் தான் அது வந்து சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் நீங்கள் பசுந்தாள் உரமோ பசுந்தலை உரங்களில் போடுறப்ப பசுமையான பொருட்கள் மக்கிறப்ப அதிகப்படியான அங்கக அமிலங்கள் வெளிவரும். இந்த அங்கக அமிலங்கள் வந்து ஒன்று நிறைய அமிலங்கள், நான் சொல்கிறது வந்து அசிட்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் நிறைய இருக்குது, மேலிக் ஆசிட்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த ஒவ்வொரு அமிலமும் ஒவ்வொரு சத்துக்களை கரைக்கும், ஒவ்வொரு வகையான நுண்ணுயிர்களை மண்ணில் வளர்கிறதுக்கு ஏதுவாகும். அப்போ பார்த்தீங்கன்னா மண்ணோட வந்து நுண்ணுயிர்களின் சுழற்சி வளம் நல்லாயிருக்கும். நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை பெறுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மண்ணில் இருக்க 17 சத்துக்கள் சுழற்சியும் நல்லாயிருக்கும். அது பயிர்கள் எடுத்துக்கு வரும் திறனும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம பசுந்தாள் உரங்கள் பசுந்தலை உரங்களை போட சொல்கிறோம். இந்த பசுந்தாள் உரங்கள் நம்மளோட தோட்டத்தில் நம்ம வயலில் வருடத்திற்கு ஒரு தரமாவது போடணும். நீங்கள் வந்து தோட்டக்கால் பயிராக இருந்தால் பிரச்சனை இல்லை, 4 மாதத்துக்கு ஒரு தரம் பயிரை மாற்றுவீங்க. கோடை காலங்களில் கோடை உழவு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பசுந்தாள் உரங்களை போட்டுடலாம். அதே மாதிரி பசுந்தலைகளை அரைக்கி போடலாம். சப்போஸ் நான் வாழை நடுறேன், நான் தென்னை வச்சுருக்கேன், நான் வந்து மா வச்சுருக்கேன், பலா வச்சுருக்கேன், வயலில் இது மாதிரி போடுறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊடு பயிராக போடுங்க. அதே மாதிரி கரும்பாக இருந்தால் வாய்க்காலில் போட்டு விடுங்க. ஆரம்பத்தில் கரும்பு நட்ட உடனே இதெல்லாம் போட்டு விட்டோமோ ஒரு 3 மாதத்தில் மடக்கி ஓட்டு விட்டுறலாம். இல்லைன்னா பிடிங்க அப்படியே மேலே போட்டிங்க அப்படின்னா அது மூடாக்காவும் இருக்கும், உயிரற்ற மூடாக்காவாக இருக்கும். முன்னாடியே உங்களுக்கு களைகளை கண்ட்ரோல் பண்ணும், மண்ணில் ஈரப்பதத்தை நிறுத்தி வைக்கும், நுண்ணுயிர்கள் வளர்ச்சிக்கு அதிகமாகும், கார்பனும் மண்ணில் கரிமத்தையும் சேர்த்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணணும், நம்ம தோட்டத்துக்குள்ள நம்ம வயலில் நம்ம என்ன பயிர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி முறைகளை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் நல்லா மண்ணோட வளத்தை மேம்படுத்த முடியும், சத்துக்களையும் கொடுக்க முடியும் பயிர்களுக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பசுந்தாள் உரங்கள் போடுறப்ப ஒரே ஒரு பயிர் தான் சொன்னேன், எதை தக்கப்பூண்டோ சனப்பையோ போடுங்கன்னு. இப்போ என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா நவதானியங்களுக்கு போக சொல்கிறோம். ஏன்னா நவதானியங்கள் போடுறப்ப அந்த நவதானியத்தில் என்னென்னலாம் சேர்க்கலாம்னு முதல்ல சொல்லிடுறேன். குறைஞ்சது 3 வகையான தானிய பெயர்கள், அதாவது கம்பு, மக்காச்சோளம், சோளம், ராகி, திணை, உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் ஏதாவது 3 எடுத்துக்கோங்க, ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும். அடுத்து குறைந்தது 3 வகையான பயிர் வகை பெயர்கள், உளுந்து, பச்சை பயிர், தட்டைப்பயிறு, இந்த மாதிரி பயிர்கள் எடுத்து, கொத்தவரங்காய், நிலக்கடலை கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு எது ஏதுவாக இருக்குமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது 3 இருக்கணும். அடுத்து 3 வகையான எண்ணெய் வித்து பயிர்கள். எண்ணெய் வித்து பயிர்கள்லாம் சூரியகாந்தி, எள்ளு, கண்டிப்பாக கடுகு கடையில் வாங்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து குறைஞ்சது 3 இருக்கணும். இதுக்கப்புறம் மணமூட்டிகள்னு சொல்லுவோம், அதாவது வெந்தயம், அதே மாதிரி கொத்தமல்லி, இதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே உங்ககிட்ட தக்கப்பூண்டு சனப்பை வேறு ஏதாவது விதைகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தோட்டத்தில் இருக்குதுன்னா அந்த விதைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்க்குறப்ப நமக்கு வந்து குறைஞ்சது 15லேருந்து 20 கிலோ ஒரு ஏக்கருக்கு அவ்வளோ விதைகள் எடுத்துக்கணும். இந்த விதைகளை கலக்கிறப்ப என்ன பண்ணால் சின்ன சின்ன விதைகள் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இல்லைங்களா, கொத்தமல்லி, வெந்தயம், கடுகு, இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற விதைகள்லாம் தனியாக கலந்துக்கோங்க, பெரிய விதைகள்லாம் தனியாக கலந்துக்கோங்க. அதுக்கு எடை கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை மணலோடையோ இல்லை தொழு உரத்தோடையோ கலந்து வச்சுட்டு வயலில் வீசணும். ஏன் சிறிய விதைகள் தனியாகவும் பெரிய விதைகள் தனியாகவும் வீச சொல்கிறோன்னா, நம்ம ரெண்டையும் கலந்து வீசுகிறப்ப சிறிய விதைகள் ஒரே இடத்துல விழுந்துடும், வயல் பூராவும் பரவாது. அப்புறம் முளைக்கிறப்ப அந்த நன்மைகள் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸோ தனித்தனியாக கலந்து வீசி விட்றீங்க. இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பசுந்தாள் உரம் மாதிரியே தான் ஒரு 45 நாள் 50 நாளில் பூ பூத்துரும். ஏதாவது ஒரு செடி பூ பூக்கிறப்பயே நம்ம என்ன பண்ணணும், மடக்கி ஓட்டி விட்டுறணும். அது 20 நாள் மக்கறதுக்கான டைம் கொடுக்கணும். 20 நாள் கழித்து நீங்கள் அடுத்த பயிருக்கு போயிடலாம். விவசாயிகள் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கணும், தண்டு முத்துறதுக்கு முன்னாடி மடக்கி உழுது விட்டுறணும். அதனால தான் ஒரு செடி பூத்தா கூட மடக்கி உழுது சொல்கிறோம். தண்டு முத்திருச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், தண்டில் நார்த்தன்மை அதிகமாகிடும். நார்த்தன்மை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது மக்கறதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அதிகமாகும். அப்போ 20 நாள் பத்தாதுங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த பயிர் நீங்கள் பண்ண முடியாது, பண்ணாலும் அடுத்த பயிருக்கு சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மக்க வைக்கிற வேலையை செய்கிறது எதுங்க, மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள், அதாவது பாக்டீரியாக்கள். இதுக்கு வந்து 2 வகையான சத்துக்கள் தேவை. ஒன்று வந்து கார்பன், இன்னொன்று தலைசத்து. கார்பன் வந்து நம்ம மடக்கி உழுவுற பொருள்லேருந்தே கிடைச்சிரும், பசுந்தாள் உரமோ எருவோ எதுலேருந்து கிடைச்சிரும். தலைசத்து வந்து அதில் கம்மியாக தான் இருக்கும். அப்போ எங்கேருந்து அதை எடுத்துக்கும், ஏற்கனவே மண்ணில் இருக்க தலைசத்தை அது பயன்படுத்திக்கும். ஏன்னா அதோட எண்ணிக்கை அதிகமானால் தான் இதெல்லாம் மக்க வைக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறதுங்க, அப்போ தான் அதனால தான் பயிர்கள் மஞ்சள் அடித்து போயிடும். நீங்கள் வந்து மடக்கி உழுதுட்டு உடனே நட்டிங்கன்னா. இது முக்கியமாக சோளம் பயிரிட்ட வயல்களில் நம்ம அடுத்து பண்ணுற பயிர்கள் நல்லாவே தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, யூரியாவை கொஞ்சம் வீசி விட்டு விவசாயிகள் பண்ணுவாங்க, அந்த பற்றாக்குறையை நம்மளால் சமாளிக்க முடியும். ஆனால் அங்கக வேளாண்மையில் நம்மளால் யூரியா பயன்படுத்த முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், தண்டு முத்துறதுக்கு முன்னாடியே மடக்கி ஓட்டி விட்டு 20 to 25 நாள் கழித்து நம்ம அடுத்த பயிரை பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப மண்ணில் சத்துக்களோட சுழற்சியும் நன்றாக இருக்கும், நம்ம கரிம பொருளும் சேரும், சத்துக்களும் நல்லா பயிர்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி முறைகளை கையாளணும் விவசாயிகள். முன்னாடியே சொல்லிட்டு கால்நடை கழிவுகள், பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள். அடுத்து பயிர் சுழற்சி முறைகள், அதாவது ஒரே மாதிரியான பயிர்களை தொடர்ந்து வயலில் போடக்கூடாது.
மக்காச்சோளமே போட்டுட்ருக்கேன். மக்காச்சோளம், காய்கறி, அடுத்து கோடை உழவு, பசுந்தாள் உரம், திருப்பி மக்காச்சோளம், காய்கறி இப்படியே தொடர்ந்து போட்டுட்ருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரே விதமான சத்துக்கள் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டுட்டே இருக்கும். இயற்கை வேளாண்மை நம்மளால் அதிகமாக கொடுக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாமே நமக்கு லிமிட்டடாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற பொருட்கள்லாம். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிர்களை மாற்றணும். கண்டிப்பாக மக்காச்சோளத்தை விட்டுட்டு இன்னொரு பயிருக்கு போகணும். அதே மாதிரி இந்த சுழற்சியில் கண்டிப்பாக ஒரு பயிர் வந்து பயிர் வகை பயிர்களாக இருக்கணும். அதாவது பச்சை பயிரோ, உளுந்தோ, கொத்தவரங்காயோ அந்த வேர் முடிச்சுக்கள் உள்ள பயிர் வந்து ஒரு டைமாவது வரணும். வருஷத்தில் ஒரு தரமாவது. வருஷத்துக்கு ஒரு தரம் வர முடியாது, என்னோடது கரும்பு போடுறேன், வாழை போடுறேன்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னாடியே சொன்ன மாதிரி ஊடு பயிராக போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில செம்மண் பூமி மாதிரி இருக்கிற பூமியெல்லாம் பிரச்சனை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அடிமண் இருக்கும்னு சொல்லுவோம். அதாவது ஒரே பயிரை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரப்போ அதுவும் இல்லாமல் அங்கக வேளாண்மை நம்ம சொல்கிறோம் உழவெல்லாம் குறைக்க சொல்கிறோம். அப்போ மண்ணில் அடியில் நமக்கு தெரியாது, பார்த்தா மண்ணில் ஒரு இறுக்கம் ஏற்பட்டுரும். அப்புறம் பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி நிலத்துக்குள்ளார வேர் வரக்கூடிய கிழங்குகள் வரக்கூடிய பயிர்களை 3 வருஷத்துக்கு ஒரு தான் பயன்படுத்தணும். முக்கியமாக மரவள்ளியோ இல்லை முள்ளங்கி இல்லைன்னா பீட்ரூட் உங்கள் மண்ணில் எது நல்லா வரும் நினைக்கும் அந்த மாதிரி பயிர்களை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சுழற்சியில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த மண்ணில் இருக்க இறுக்கம் உடைபட்டுடும். அதுக்கப்புறம் மண்ணோட பொலவலப்பு தன்மை மேம்படும், கட்டமைப்பு மேம்படும், மண்ணில் இருக்க காற்றோட்டம் அதிகமாகும். ஸோ அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பயிர்கள் திருப்பி நீங்கள் பயிர் மாற்றுறப்ப உங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும், மகசூலும் நல்லாயிருக்கும். இதையும் விவசாயிகளும் தொடர்ந்து கடைபிடிக்கணும். ஒரே பயிரை பண்ண முடிஞ்சால் இந்த மாதிரி கிழங்கு வகை பயிர்கள் இல்லாமல் கீரைகள் அந்த மாதிரி பயிர்களையும் நடுவில் போடணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மல்டி ஸ்பீஷிஸ் பலதரப்பட்ட பயிர்கள் நம்ம வயலில் வளர்க்குறப்ப நம்ம மண்ணோட வளம் மேம்படும். ஏன்னா ஒவ்வொரு பயிரோட வேர்ல இருந்தும் வரும் அங்கக அமிலங்கள் வித்தியாசமாக இருக்கும். இதனால தான் கண்டிப்பாக நம்ம நவதானியத்தை போட சொல்கிறோம் கோடை காலங்களில் பசுந்தாள் உரத்துக்கு பதிலாக. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நவதானியத்தை விதைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து என்ன நன்மை, ஏன்னா வெவ்வேறு வகையான பயிர்கள் அதில் சேர்க்குறப்ப என்னன்னா ஒரு சில பயிர்கள் மண்ணோட மேற்பரப்புலேயே வரும். உதாரணத்துக்கு வெந்தயம், கொத்தமல்லிலாம் ஒரு 5 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு தான் போகும், அதுக்கு மேலே போகாது. சில பயிர்கள் 1/2 அடிக்கு போகும், சில பயிர்கள் 3/4 அடிக்கும் போகும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பயிர்களிலிருந்து வெளிவரும் திரவங்கள் வெவ்வேறு அடுக்கில் இருக்கிற மண் அடுக்கில் இருக்கிற சத்துக்களை கரைக்கும், எடுத்துக்கும். அடுத்து அதோட வேர்லேருந்து வெளிவரும் திரவங்கள் வெவ்வேறு வகைப்பட்ட நுண்ணுயிர்களுக்கோட வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ நம்ம மண்ணில் நுண்ணுயிர்களின் வளம் மேம்படும். இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நம்ம மடைக்கு விழுறப்ப என்னாகும், கீழே இருக்கிற சத்துக்கள்லாம் மேலே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்களை சுழற்சி நல்லாயிருக்கும். அதே போன்று இப்போ நவதானியங்களை போடுறப்ப நன்மை தரும் பூச்சிகள், ஏன்னா ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு வகையான வாசனைகளை வெளிவிடும். அப்போ நன்மை தரும் பூச்சிகள், பலதரப்பட்ட பூச்சிகளும் வயலுக்கு வரும். அப்போ உங்களுக்கு இன்னமும் நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், நம்ம செய்கிற ஒரு காரியம் வந்து கலை மேலாண்மைக்கு மட்டும் பயன்படாது, சத்துக்கு மட்டும் பயன்படாது, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை எல்லாத்துக்குமே பயன்படும். கண்டிப்பாக விவசாயிகள் வந்து நவதானியத்தை கையாளணும். பயிர் சுழற்சி சொல்லிட்டேன். சரி, இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். பயிர் நம்ம நட்டுட்டோம், வளர்ச்சி நல்லா இருக்குது, அடி உரம்லாம் கொடுத்துட்டோம், 12 டன் தொழு உரம் போட்டுட்டோம். திருப்பி வந்து அப்பயும் பற்றாக்குறை வரும். போன வருஷம் எனக்கு பற்றாக்குறை வந்துச்சு, இந்த வருஷம் நான் இன்னும் கொஞ்சம் தலைமணி சாம்பல் சத்துக்களை அதிகமாக கொடுக்கணும், ஏன்னா என் பயிர் நிறைய எடுத்துக்கு நான் பண்ணுற பயிர் அப்படின்னு விவசாயிகள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலன்னா ஊட்டமேற்றிய உரங்களை வந்து தயாரித்து பயன்படுத்தலாம். சத்துக்கள் நிறைந்த உரங்கள் அது எப்படி தயாரிக்கிறது இயற்கையாக அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து 4வதாக பயிர் வளர்ந்துட்டு இருக்க நிலைமையில சத்து பற்றாக்குறை வருது, இல்லை பயிர் நல்லா எந்திரிக்கல, நான் கத்திரி நட்டுட்டேன், நட்டு 30 நாள் ஆச்சு, ஆனால் 30-40 நாளைக்குள்ள வளர்ச்சியே பயிரில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ தான் வந்து திரவ உரங்களை பயன்படுத்தணும். பஞ்சகாவியா, மீன் அமிலம், முட்டை அமிலம் நிறைய இருக்குது, பயோஸ்டிமுலன்ஸ்னு விற்கிறாங்க. இந்த திரவ உரங்களை நீங்கள் இலை வழியாக தெளிக்கிறது மூலமாக பயிரோட வளர்ச்சியை அதிகமாக கொண்டு வர முடியும். பஞ்சகாவியான்னு எடுத்தீங்கன்னா 2 to 3% கரைசல் போகலாம். பயிரோட வளர்ச்சி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, 15 நாள் தான் ஆகுது நட்டு அப்படின்னா 2% கரைசல் போதும். அதுவே வந்து ஒரு 40 நாள் 50 நாள் பயிராக இருந்துச்சுன்னா 3% கரைசல் வரைக்கும் போகலாம். மீன் அமிலமும் அதே மாதிரி தான் 2%-லேருந்து 3% அளிக்கலாம். மீன் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூக்கள் நிறைய வரணும், சரியாக பூ வைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் பூ இருக்குது, பூக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தினா மீன் அமிலம் தெளிக்கலாம். தேவையற்ற மீன் அமிலத்தை தெளிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பஞ்சகாவியை பயன்படுத்தலாம். நடுவில் 1 தரமோ 2 தரமோ மீன் அமிலத்தை பயன்படுத்தலாம். இதுவுமே பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நெல்லுன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட பஞ்சகாவியா நிறைய இருக்குதுன்றதுக்காக சும்மா 15 நாளைக்கு ஒரு தடவை நெல்லுக்கு வந்து பஞ்சகாவியா அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அதிகப்படியான சத்து தான். எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு தான். நீங்கள் பயிருக்கு சத்துக்கள் அதிகமாக கொடுக்குறப்ப என்னாகும், நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் உள்ளாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொன்னி மாதிரி ஒரு சன்ன ரகத்தை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நெல்லில் நீங்கள் சத்துக்கள் அதிகமாக கொடுக்குறப்ப அந்த ரகத்தோட தன்மையே மாறிடு, மோட்டா அரிசியாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் கிடைக்காது, விலை கிடைக்காது. அதனால சத்துக்களை அதிகமாக கொடுக்கறதையும் நம்ம தவிர்க்கணும். நம்ம உரம் போட்டு பண்ணுற விவசாயத்தில் மட்டும் இல்லை, அங்கக வேளாண்மையிலையும் சத்துக்களை அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க. இந்த இலைவழி தெளித்து நம்ம பயிர்களோட வளர்ச்சியை ஊக்குவிச்சு நம்ம மகசூலை பெருக்க முடியும். நமக்கு வந்து அங்கக வேளாண்மையில் வந்து எல்லாமே வருமுன் காப்போம். போன வருடம் இந்த பயிர் பண்ணியிருந்தேன், இதில் இந்த மாதிரி பிரச்சனைகளாக மஞ்சள் அடிச்சிருந்துச்சு,
துத்தநாக பற்றாக்குறை வந்துச்சு, இரும்பு சத்து பற்றாக்குறை வந்துச்சுன்னா இந்த வருஷம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அடிக்கணும். ஏன்னா அங்கக வேளாண்மையில் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி இடுபொருட்கள் நமக்கு கிடையாது. உதாரணத்துக்கு துத்தநாக பற்றாக்குறை, இரும்பு சத்து பற்றாக்குறையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால ஜிங்க் சல்ஃபேட்டோ ஃபெரஸ் சல்ஃபேட்டோ இங்கே பயன்படுத்த முடியாது. உங்களோட சர்டிஃபைங் ஆஃபீஸர் அலோவ் பண்ணாதான் நம்மளால பயன்படுத்த முடியும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நிறைய தொழு உரம், இந்த பசுந்தாள் உரங்கள்லாம் முன்னாடியே போட்டு மடக்கி உழுதுடணும். உதாரணம் தென்னை மரம் இருக்குன்னு வச்சு நிறைய குறும்ப கொட்டுது. இப்போ நிறைய பேர் தென்னை பார்த்தீங்கன்னா அங்கக வேளாண்மை முறையில் போயிட்டாங்க. இந்த அங்கக வேளாண்மையில் வருடாந்திர பயிர்கள் நம்மளோட வெற்றி அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ நம்மளுக்கு மகசூல் நிறைய கிடைக்கும். அதில் வர நோய் தாக்குதல் நம்மளால குறைக்க முடியும். தென்னைக்கு இப்போ நிறைய அங்கக வேளாண்மைக்கு போகிறாங்க. அதில் குறும்ப கொட்டுறது பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா தென்னை மரத்து டானிக்கு அதெல்லாம் வாங்கி நுண்ணூட்ட கலவையெல்லாம் வாங்கி போட்டோமா சரியாயிடும். பட் அங்கக வேளாண்மையில் எப்படி இதை சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பஞ்சகாவியாவே வேர் மூலமாக நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2% கரைசலாக ரெடி பண்ணி நீங்கள் மரத்தும் கூட ஊற்றி விடலாம். இவ்வாறு விவசாயிகள் கால்நடை கழிவுகள், பசுந்தாள் உரங்கள், பயிர் சுழற்சி முறை, இந்த மாதிரி நுண்ணூட்ட கஷாயங்கள்லாம் பயன்படுத்துகிறப்ப கண்டிப்பாக விவசாயிகள் மண்ணோட வளத்தையும் மேம்படுத்த முடியும், பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க முடியும். இந்த அறிவுரைகள்லாம் விவசாயிகள் கையாண்டு நல்லா வெற்றிகரமாக அங்கக வேளாண்மை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் வானொலி நிலையமும் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி. ஜானகி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்ரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் தருகிறார் ஐநா விருது பெற்ற கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வருகின்ற புதன்கிழமை நமது வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். சுகந்தி அவர்களது பாடத்தில் சந்திப்போமா? வணக்கம் நேயர்களே. விவசாயியின் அனுபவம் பேசும் விஞ்ஞானியின் கருத்துகள் வலு சேர்க்கும் வேளாண்மை பாடம் புதுமை சொல்லும் விவசாயத்தின் பாதை வெளிச்சம் கொள்ளும்.